Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Salam Sijahtara, Salam Sattu Malaysia. Alhamdulillah, இறை நாட்டத்தால் இதோ மீண்டும் ஒரு குத்வா நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, அனைவரும் நலம்தானே? ஒரு நாட்டின் நவீனத்துவ வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் நிலவும் கலாச்சார சமூகவியல் நடவடிக்கைகளை பொறுத்ததுதான் என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமின்றி பாரம்பரிய கலை கலாச்சார பின்னணிகளை எடுத்துரைக்கும் நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுத்து அதன் மூலம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் ஒரு வகையில் வளப்படுத்தும் என்பது நிச்சயம். அந்த வகையில் இவ்வாறு குத்வா நிகழ்ச்சிக்காக நாம் வடக்கே உள்ள ஒரு பகுதிக்கு செல்ல திட்டமிட்டோம். முத்து தீவு எனப்படும் புலாவ் பினாங் மாநிலத்தின் தலைநகரான ஜார்ஜ் டவுனில் 3வது முறையாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பகுதி என்ற புகழுக்குரிய அந்த நகருக்கு சென்ற நாம் மஸ்ஜித் கபித்தான் கில்லிங் பள்ளிவாசல் வளாகத்தில் பெரிய அளவில் நடைபெற்ற 2011ஆம் ஆண்டுக்கான இந்திய முஸ்லிம் கலாச்சார நிகழ்ச்சியையும் நேரில் காண தயாரானோம். கடந்த 200 ஆண்டுகளாக இந்த மஸ்ஜித் கபித்தான் கில்லிங் இந்திய முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு முக்கிய தளமாக விளங்கி வந்துள்ளது. சமுதாய மக்கள் தொழுகை நடத்துவதற்காக மட்டுமின்றி மற்ற எல்லா வகை நடவடிக்கைகளுக்கும் இது ஒரு கேந்திர மையமாக திகழ்ந்து வந்திருக்கிறது. 200 ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த பள்ளி வளாகமும் வட்டாரமும் இந்திய முஸ்லிம்களின் முக்கியமான நடவடிக்கை தளமாகவே இன்று வரை நீடிக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றுப்பயணிகள் உள்ளிட்ட மற்ற எல்லா இன மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு களமாகவும் இந்த வட்டாரம் விளங்குகிறது என்றால் ஐயமில்லை. இந்த ஆண்டின் இந்திய முஸ்லிம் கலாச்சார நிகழ்வினை வெற்றி பெறச் செய்வதற்காக கடந்த 2 மாத காலமாக பாடுபட்டு வந்திருக்கிறோம் என்கிறார் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரான சகோதரர் முகமது ரிதுவான் அப்துல் கஃபூர். மஸ்ஜித் கபித்தான் கில்லிங் பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் என்சே மீரா மைதீன் மஸ்தான் அவர்களின் ஒத்துழைப்போடும் in.com எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இயக்கங்கள் அனைத்தின் ஆதரவோடும் இந்த பாரம்பரிய கலாச்சார விழா நடத்தப்பட்டது. இந்திய முஸ்லிம்களின் ஒற்றுமைதான் இந்த விழாவின் பிரதான குறிக்கோள் என்றாலும் அதே சமயத்தில் இந்த ஜார்ஜ் டவுன் நகரின் வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் காலம் காலமாக பாடுபட்டு வந்துள்ள இந்திய முஸ்லிம்களின் பண்பாட்டியல் மற்றும் பொருளாதார பாரம்பரியத்தை படம் பிடித்து காட்டுவதும் இதன் மற்றொரு நோக்கமாகும். பழைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது 1786ஆம் ஆண்டு கேப்டன் பிரான்சிஸ் லைட் இந்த பினாங்கு தீவை கண்டுபிடிக்கும் முன்னரே இந்திய முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து வந்ததை உணர முடிகிறது. பல்வேறு இந்திய இன மக்களிடையே இஸ்லாத்தை தழுவி வாழ்ந்த இந்திய முஸ்லிம்களும் முக்கிய பிரிவினராக இருந்து வந்திருக்கிறார்கள். மலாய் நிலத்தில் அடியெடுத்து வைத்த இந்திய முஸ்லிம்கள் பெரும்பாலும் வணிகர்களாகவே வந்துள்ளனர். சூழியர்கள் என அவர்கள் அழைக்கப்பட்டனர். நாசிகாண்டா மட்டுமே அவர்களின் வியாபாரம் என்று நினைத்துவிடக் கூடாது. சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள், வெங்காயம், ஜவுளி பொருட்கள் முதலியவற்றின் ஏற்றுமதி இறக்குமதி, நகை நட்டு வியாபாரம், வீட்டு அலங்கார பொருட்களின் விற்பனை, நாணய மாற்று என்று பல்வேறு துறைகளில் புகழ்பெற்று விளங்கினார்கள் என்பது வரலாறு. பினாங்கு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள வீடுகளை உருவாக்கிய பெருமையும் இந்திய முஸ்லிம்களையே சாரும். அதனால்தான் இந்த வட்டாரமே தற்போது லிட்டில் இந்தியா என அழைக்கப்படுகிறது. ஜலன் கபித்தான் கில்லிங், லெபோ சூலியா, லெபோ சீனா, லெபோ பந்தாய் ஆகிய தெருக்களையும் அவற்றின் சுற்று வட்டாரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்திய முஸ்லிம்களின் வாழ்விடமாக இருந்து வந்துள்ளது. ஜலன் கபித்தான் கில்லிங்கில் அமைந்துள்ள இந்த பள்ளிவாசல் புலாவ் பினாங்கில் வரலாற்று சிறப்புமிக்க மிக பழைய பள்ளிவாசல்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தினரால் 18ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட கட்டிடம் அப்பள்ளி ஒரு சிறிய பள்ளியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் பினாங்கில் இந்திய முஸ்லிம்களின் எண்ணிக்கை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக
வளர்ந்து கொண்டே இருந்தது. அத்தகைய நிலைமையை பயன்படுத்திக் கொண்ட இந்திய முஸ்லிம்களின் கப்பித்தானாக திகழ்ந்த காலித் மொஹைதீன், இதைவிட பெரிய பள்ளி ஒன்று எங்களுக்கு தேவை என்று அரசிடம் கூறி பெரியதொரு நிலத்தை கேட்டு பெற்றார். 1916 ஆண்டில் அப்பள்ளிவாசல் பெரியதொரு நிலத்தில் புதுப்பிக்கப்பட்டு இந்திய கலை நுணுக்கமும் அடையாளமும் கொண்ட மினாரா கோபுரத்தோடு கூடிய பெரிய பள்ளியாக எழுப்பப்பட்டது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் புகைப்போக்கியுடனான வீடுகளை கட்டிக்கொள்வார்கள். அவர்களின் கட்டிடக் கலையாக அது அமைந்திருந்தது. அதைவிட பெரியதாக இந்த கோபுரம் இருக்க வேண்டும் என விரும்பி இந்த மினாராவை எழுப்பிக் கொண்டார்கள் இந்திய முஸ்லிம்கள். புதிதாக ஜார்ஜ்டவுனுக்கு வருவோர் எளிதாகவும் தெளிவாகவும் அடையாளம் கண்டுகொள்ளவும் அழகாக இருக்கவும் இந்த மினாரா ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டுமின்றி பெனாங்கிலும் அக்கறையிலுள்ள சிப்ராங் பிராயிலும் உள்ள மக்களும் சுற்றுப்பயணிகளும் கூட தெளிவாக பார்த்துக் கொள்ளும் விதத்தில் அந்த மினாரா கோபுரம் உயரமாக எழுப்பப்பட்டது. வழக்கமாக பெனாங்கில் மட்டுமின்றி நாட்டின் மற்ற பகுதிகளிலும் உள்ள இந்திய முஸ்லிம்கள் மாமா என்றும் மாமி என்றும் மாமி பிள்ளை என்றும் அழைக்கப்பட்டனர். குறிப்பாக மலாய் பெண்களை மணந்து கலப்பு இனமாக மாறியவர்களை அப்படி அழைப்பது வழக்கமாக இருந்தது. இந்திய முஸ்லிம்களின் உழைப்பு திறமையும் உலகிற்கே எடுத்துக்காட்டு என்று கூட சொல்லலாம். உண்மையில் இஸ்லாம் தான் அத்தகைய திறமையையும் உழைக்கும் முறையையும் கற்றுக் கொடுத்தது. இஸ்லாம் கற்றுக் கொடுத்த உழைப்பும் திறமையான செயல்முறையும் முழு உலகிற்கும் உரிய பாடமாகும், படிப்பினையாகும். இறைவன் தனது திருமறையின் வழி இவ்வாறு கூறுகிறான். அதாவது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் செய்வார்கள். பிறகு மறைவான வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவனிடம் அதிவிரைவில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். சூரா அத்-தௌபா வசனம் 105. அரைத்த மசாலை பொருட்களின் விற்பனை என்பது இந்திய முஸ்லிம்களை வெகுவாக கவர்ந்த ஒரு வியாபாரமாகும். உணவு என்றால் அது தனிப்பட்டவர்களானாலும் பெரிய விருந்தானாலும் மொத்தமாக விற்பனை செய்யும் உணவகம் போன்ற நிறுவனங்கள் ஆனாலும் மிக முக்கியமான சுவையை காலம் காலமாக ஏற்படுத்துவது இந்த அரைவை மசாலைகளும் சமைக்கும் திறனும் தான். உணவகங்கள் நடத்தும் இந்திய முஸ்லிம் நிறுவனங்களுக்கு இந்த மசாலை பொருள் விற்பனை நல்ல லாபத்தை ஈட்டிக் கொடுத்துள்ளது. அதிலிருந்து தொடங்கியதுதான் இன்று பெரிய அளவில் நடத்தப்பட்டு வரும் மசாலை பொருள் பொட்டல விற்பனையும் விநியோகமும் ஆகும். இப்போது இவற்றை பேரங்காடிகளிலெல்லாம் காண முடிகிறது. தொடக்கத்தில் இதனை சிறிய அளவில் செய்து வந்த பெருமை இந்திய முஸ்லிம்களையே சேரும். இந்த மசாலை பொருட்களை பெரிய விழாக்களிலெல்லாம் கண்காட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது முகமது மீரா சாஹிப் மசாலை நிறுவனம்தான். 1882 ஆண்டிலேயே இத்தகைய விற்பனை விழாக்கள் நடைபெற்று வந்துள்ளன. அங்கெல்லாம் முதலில் இதனை கொண்டு வந்து சேர்த்தது இந்த கம்பெனி தான். இந்த வியாபாரத்தை தொடங்கிய அல்லாஹ் முகமது மீரா சாஹிப் அவர்கள் தமது 18ஆம் வயதில் 1880ஆம் ஆண்டுகளில் பெனாங்குக்கு வந்தவர். முதலில் ஒரு குமாஸ்தாவாகத்தான் வேலை செய்தார் அவர். அந்த சமயத்தில் மலாய் நிலத்தில் மசாலை பொருட்களுக்கு இருந்த தேவையை உணர்ந்து அந்த வியாபாரத்தை தொடங்கினார். இறை அருளாலும் அவரது அயராத உழைப்பாலும் வியாபாரத்தில் கடைபிடித்த நேர்மையான போக்காலும் அவர் ஆரம்பித்த மசாலை வணிக நிறுவனம் இன்று வரை தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய நிறுவனம் கசகசா தொடங்கி சீரகம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் என்று சமையலுக்கு தேவையான எல்லா வகை பொருட்களும் விற்பனை செய்கிறது. அது மட்டுமின்றி வெற்றிகரமான
ஓர் இந்திய முஸ்லிம் விற்பனை நிறுவனத்துக்கு தேவையான பேரீச்சம் படம் போன்ற பொருள்களும் விற்கப்படுகின்றன இங்கே. இந்திய முஸ்லிம்களிடையே மிகவும் பிரபலமான வியாபாரமும் நாணய மாற்று என்பதை நாம் அறிவோம். இந்த வியாபாரத்துக்கு பெரிய இடவசதி தேவையில்லை. சிறந்த பாதுகாப்பும் திறமையான நாணய மாற்று விகித அறிவும் தான் முக்கியம். ஒரு சில ஊழியர்களே போதும். கிட்டத்தட்ட ஒரு வங்கியின் கிளை போல இயங்கும் நாணய மாற்று வியாபாரம் என்பது சுற்றுப்பயணிகளின் வசதிக்கான வியாபார நிறுவனம் ஆதலால் வெளிநாட்டு நாணயங்கள் பற்றிய அறிவு அதிகம் தேவை. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு சேவை ஆற்றுவதால் இது நாட்டுக்கு பெருமையும் புகழும் கொண்டு வரும் வியாபாரமாகும். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும் நாணய விகிதம் குறித்து நன்கு தெரிந்து கொள்வதோடு பேங்க் நிகாரா எனப்படும் மத்திய வங்கியின் சட்ட திட்டத்திற்கு ஏற்பவும் தங்கள் வியாபாரத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாணய மாற்று கடைகளில் பழைய பண நோட்டுகள், சிலுங்கி எனப்படும் சில்லறைகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் பழைய புதிய காசுகளையும் வைத்திருப்பார்கள். இவர்கள் கடைகளில் உள்ள நாணயங்களை பார்ப்பதே வேடிக்கையாகவும் கண்ணுக்கு விருந்தாகவும் அமைந்திருக்கும். அவற்றின் வடிவங்கள், வண்ணங்கள், அவற்றில் காணப்படும் உருவங்கள் ஒவ்வொன்றும் கவர்ச்சியாகவும் தனித்துவமிக்கதாகவும் இருப்பதோடு நமக்கு அந்தந்த நாடுகளை பற்றிய அறிவை வளர்க்கவும் உதவும். இவர்கள் வழக்கமான நாணய மாற்று வியாபாரத்தை மட்டுமின்றி பல்வேறு வகையான பல நாடுகளின் பழைய புதிய நாணய நோட்டுகள், சிலுங்கிகளையும் வாங்கி விற்பனை செய்கிறார்கள். அவர்களின் கடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த நாணயங்கள் எல்லாம் தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள் மூலமும் நிறுவனங்கள், வியாபார ஏஜென்ட்டுகள், அவர்களோடு தொடர்பு உள்ள சில மன்றங்களிலிருந்தும் வாங்கப்பட்டவை ஆகும். அந்த கடையில் உள்ள ஒரு 5 ரிங்கிட் நோட்டு பலரையும் கவர்கிறது. அந்த நோட்டில் உள்ள ஒரே மாதிரியான எண்கள் தான் காரணம். அதன் மதிப்பு 650 ரிங்கிட் ஆகும். அதே சமயத்தில் அந்த கடையில் உள்ள பழைய செல்லாத 1000 ரிங்கிட் நோட்டு ஒன்றின் மதிப்பு 3 மடங்கு என்றும் குறிப்பிடப்படுகிறது. பழசு பழசுதான் என்ற பொன்மொழியை மறக்க முடியாது. பாரம்பரிய தொழிலான சொங்கோக் தொப்பி தயாரிப்பும் அப்படிப்பட்டதுதான். எவ்வளவுதான் நவீன தொழில்நுட்பவியல் வந்துவிட்டாலும் தனிநபர் ஒருவர் பழைய கலை நுணுக்கத்தோடு பார்த்து பார்த்து தயாரிக்கும் தொப்பி போல வராது அல்லவா? அதுவும் இந்திய முஸ்லிம் ஆண்கள் அணியும் வகையிலான தொப்பி ஒரு தனித்துவம் மிக்கதாகும். ஐடில் ஃபித்ரி பெருநாள் வந்துவிட்டால் மற்ற ஆடை அணிமணிகளோடு ஒரு புதிய தொப்பியையும் வாங்கிவிட தவற மாட்டார்கள் இந்திய முஸ்லிம்கள். சாதாரண தொப்பி மட்டுமின்றி அதன் மேல் பகுதியில் மின்னிடும் அலங்கார சரிகையும் இணைந்திருந்தால் பெருநாள் மகிழ்ச்சிக்கு கூடுதல் கவர்ச்சி. சிலர் அரச மகுடம் போல் அமைந்த சரிகை தொப்பியை அணிந்து கொண்டு பெருநாள் காலை தொழுகைக்கு கம்பீரமாக நடந்து வருவார்கள். அது ஒரு தனி அழகுதான். அப்படி பாரம்பரியத்தை மறக்காமல் தொடர்ந்து தொப்பி தயாரிப்பில் ஈடுபடுபவர்தான் லெபோ கிங்கில் கடை வைத்துள்ள ஹாஜா மொஹிதீன். சொங்கோக் தொப்பி தயாரிப்பில் இவருக்கு உள்ளது 50 ஆண்டு அனுபவமாகும். 6 மாதிரியான தொப்பி இருப்பதாக அவர் கூறுகிறார். சப்பையாக உள்ள தொப்பி, நடு மத்தியமமாக அமைந்த தொப்பி, உயர்ந்து நிற்கும் தொப்பி, ஆப்கானிஸ்தான் தொப்பி, தர்பூஸ் தொப்பி, மடக்கு சொங்கோக் தொப்பி ஆகியவை அந்த 6 வகை. உண்மையில் தொப்பி தயாரிப்புக்கு மிகுந்த பொறுமை தேவை என்கிறார் அவர். ஒரு தனி மனிதரின் மதிப்பையும் பெருமையையும் அது எடுத்து காட்டுவதால் அதன் தயாரிப்பில் மிகுந்த கவனம் வேண்டும்.
இன்று நாடு முழுவதும் மிகவும் பிரபலமாகவும் வேகமான வளர்ச்சியையும் அடைந்து கொண்டிருப்பது இந்திய முஸ்லிம்களின் உணவகத் துறைதான். மீகோரெங், ரோஜா, செண்டோல் ஆகிய சிறு சிறு கடைகள் நாடெங்கிலும் விரிந்து பரவிக் கொண்டிருக்கின்றன. நாட்டில் எங்கு பார்த்தாலும் இதற்கான அங்காடிகளை காணலாம். அந்த கடைகள் மெல்ல ரொட்டிச்சானாய் கடைகளாக வளர்ந்து இன்று பெரிய பெரிய உணவகங்களாக கொடிகட்டி பறக்கின்றன. இந்த ஆண்டின் பாரம்பரிய கலாச்சார விழாவிலும் வழக்கம் போல் பல்வேறு வகையான இந்திய முஸ்லிம்களின் பாரம்பரிய உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன. லெபோ பக்கிங்ஹாம் நெடுகிலும் இந்திய முஸ்லிம்களின் பாரம்பரிய உணவு வகைகள் வரிசையாக பரத்தி வைக்கப்பட்டிருந்தன. அத்தகைய பாரம்பரிய உணவில் அரிசி ரொட்டியும் ஒன்று. சமோசா, இடியப்பம், கொழுக்கட்டை, கோழி சூப், சிப்பி பணியாரம், ஜகர்தண்டா, பசும்போர், பிரியாணி, நோன்பு கஞ்சி என்று ஏராளமான வகைகள். பெயர்களை கேட்பதற்கே பசி உண்டாகிவிடும். அரிசி ரொட்டி என்பது நெல்லும் மசாலையும் எண்ணெயும் கலந்து காய்ச்சப்படும் கஞ்சியாகும். சமோசா என்பது கிழங்கும் கரியும் கலந்து சுடப்படும் சற்று காரமான பலகாரம். இந்த பாரம்பரிய உணவுக்காக சுற்றுப்பயணிகள் திரண்டு வருகிறார்கள். ஒரு தட்டை மீ கோரேங்குக்கும் ஒரு கோய்க்காகவும் வரிசை பிடித்து நிற்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பசி மட்டுமல்ல, அதன் சுவையும் தான். இந்த பாரம்பரிய விழாவுக்கு மட்டும், அதிலும் இந்திய முஸ்லிம்களின் பாரம்பரிய உணவுகள் அனைத்தும் இந்த கடைகளில் சுற்றுப்பயணிகளுக்காகவும் விழாவுக்கு வருகை தந்த மற்றவர்களுக்கும் இலவசமாகவே தரப்பட்டன. இவை போக மலேசியர்களின் பிரபலமான தே தாரேயும் காட்சியில் இடம்பெற்றிருந்தது. 10 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக தேத்தாரே காட்சி இடம்பெற்று அது மலேசிய சாதனை புத்தகத்திலும் பதிவாக்கப்பட்டது. இந்த தேத்தாரே கண்காட்சியில் பல தேநீர் கடை வியாபாரிகள் பங்கேற்றனர். அவர்களில் தேத்தாரே இம்ரான், டெய்ரி சாம்ப், பவர் ஆஃப் டிஜிட்டல் SADP ஆகியவையும் அடங்கும். இந்திய கலாச்சார பாரம்பரிய விழாவில் பங்கேற்ற நிறுவனங்களில் ஜலான் யூசுப் வெட்டிங் பிளானர், மீரா டேட்ஸ், பர்கத் ஃபுட்ஸ், டெய்ரி சாம்ப், தேத்தாரே இம்ரான், அன்னூர் அங்காசா எக்ஸ்பிரஸ், ஹெர்பாஜுக், SADP மற்றும் திங்க் சிட்டி ஆகியவை அடங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான்: அவனே பூமியை உங்களுக்கு வசப்பட்டதாக அமைத்து வைத்திருக்கிறான். அதன் மார்பின் மீது நடந்து செல்லுங்கள், மேலும் அல்லாஹ்வின் உணவை உண்ணுங்கள். நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் பெற்று அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் அதனை மதித்து அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சூரா அல் முல்க் வசனம் 15. இன்று பினேங் ஹெரிட்டேஜ் டே என்று சொல்வார்கள். அந்த நிகழ்ச்சியை ஒட்டி இந்த மஸ்ஜித் கேப்டன் கிலீம் என்ற பள்ளி விலாகத்தில் இந்திய முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், நம்முடைய சரித்திரங்களை பற்றி சித்தரிக்க காண்ப அழகான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றன. இதை தொடர்ந்து வைத்ததற்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் யாங்பர் ஹுமா டத்தல் எங்கோன் வந்தார்கள். பிறகு நிறைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் கேப்டன் கிலீம் பள்ளிவாசல் ஒரு சரித்திரபூர்வமான பள்ளிவாசல். இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு சின்னமாக இருக்கின்றது. இது ஏறக்குறைய 150-200 வருஷத்து பள்ளிவாசல். இந்த மலேசியாவிலேயே இது மூத்த பள்ளிவாசல் சொல்லலாம். எனவே இது அற்புதம்
அற்புதமான பள்ளிவாசல். இது நிறைய உலமாக்களும் சிறிய அறிஞர்களும் சிலைய வடிமார்களும் தொழுத பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வளாகத்தில் இப்படி அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது நம்ம இந்திய முஸ்லிம்களுக்கு நிறைய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் தருகின்றது. ஏனென்றால் இப்படி அருமையான இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய பண்பாடுகள் என்ன, நம்முடைய மொழி என்பது என்ன, நம்முடைய மார்க்கம் எப்படி, நம்முடைய வாழ்வு முறை எப்படி, நம் உணவு முறைகள் எப்படி, நம்முடைய கல்யாணங்கள் எப்படி என்று சித்திரை காணும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் எல்லா முஸ்லிம்களும் எல்லா மாநிலங்களும் வந்து இது ஒற்றுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறதுக்கு மகிழ்ச்சி மிகவும் மனது மிகவும் நெகிழ்வு அடைகின்றது. எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே எல்லா இந்திய முஸ்லிம்களும் ஒன்று திறந்து இப்படி நிகழ்ச்சி கலந்து கொண்டால் இந்த நிகழ்ச்சி மேன்போகும் சிலிர்க்கும் என்பது சொல்வது ஆச்சரியமில்லை. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த அருமையான நிகழ்ச்சியில் எல்லா முஸ்லிம்கள் ஒன்று கடந்து அல்லாஹ் குர்ஆனில் குறித்து சொல்கின்றானே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரகு, என்னுடைய இஸ்லாம் என்னும் மார்க்கெட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் சொல்லுகிறானே. அதனையொட்டி நாம் எங்கெங்கு வாழ்கின்றோமோ எல்லா இந்திய முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒரே கொடையில் நின்று எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்தால் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய உரிமைகளை நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதற்கு ஒழுங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, ஒழுங்கான ஒரு அரசியல் ரீதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய கிம்மாவுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் இங்கு 40-50 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏரியாவில். இன்று இந்த கலாச்சார நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நான் ஷபாஷ் சொல்லுகிறேன். இந்த மஸ்ஜித் கேபிட்டல் கிலீம் நான் எல்லோருக்கும் இதை மேற்கொண்டு திரும்பி நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு நல்ல படங்கள்லாம் வச்சிருக்காங்க. என்னுடைய பழைய நினைவுகள், இந்த படத்தை பார்த்து எனக்கு நல்ல நினைவுகள் வந்திருக்கிறது. 40 வருஷத்துக்கு முதல்ல படங்கள்லாம் இருக்கிறது. ஸோ இதே போல மீண்டும் எல்லா வருஷத்திலையும் நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை எப்பொழுதும் நல்ல சிறப்பாக நடத்துவதற்கு நல்ல ஆர்வமும் கொடுக்குமாறு மக்களை நம்ம இஸ்லாமியர்களை நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இந்திய முஸ்லிம்கள் எல்லாரும் நல்லபடியாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று நன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Kami IM Community Team bergabung dengan Karya Masjid Kapitan Keling melakukan satu aktiviti iaitu Indian Muslim Cultural Celebration pada 9 hari bulan Julai 2011. Kami merasa amat bangga kerana melakukan aktiviti seperti ini. Sebenarnya kami dah melakukan aktiviti ini dah 3 hari berturut-turut, mulai 7 hari bulan sampai hari ini 9 hari bulan. Hari ini merupakan hari yang paling besarlah untuk kami dalam 3 hari ini. Ada pelbagai acara yang kami lakukan. Kami bergabung, kami rasa macam semua bekerja dalam satu keluarga. Kami semua baru saja bertemu tapi rasa macam dah jadi satu family. Selain itu kami rasa benda ni bermanfaat kepada kami. Selain itu dapat belia-belia sekarang dapat mempelajari sejarah-sejarah masa dulu, macam mana India Muslim culture, sejarah dia, lepas tu cara pemakaian, cara pemakanan, adat istiadat dan sebagainya. Kami merasa amat bangga lah dapat melakukan aktiviti seperti ini sebab kami semua hanya belia-belia yang umur kurang daripada 30 tahun. Jadi insya-Allah pada masa akan datang kami akan melakukan yang lebih baik dengan sokongan anda semua. பெனாங்கி ஜார்ஜ் டவுனில் நிகழ்ந்த 2011ஆம் ஆண்டு இந்திய முஸ்லிம் பாரம்பரிய கலாச்சார விழா இந்த அளவில் ஒரு முடிவுக்கு வந்தது. நல்லது அன்பான சகோதர பெருமக்களே, இவ்வாறு நிகழ்ச்சியும் ஒரு சிறந்த படிப்பினையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கும் என நம்பி இவ்வாறு குத்வா நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வழி சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.